எனக்கு வந்து விஜய் சாரோட ஸ்பீச்சில் இன்னைக்கு இருக்கிறது தான் வந்து ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. மைக்கிலேருந்து கரண்ட் கட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் ஓவராலாக பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? இங்கிட்டு நாகூர் தர்காவை எடுக்கிறாரு, அங்கிட்டு அம்மன் கோயில், இங்கிட்டு வேளாங்கண்ணி மாதா. 3 மதங்களோட ஓட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி எல்லாரையும் பிடிக்கின்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சா. இங்கே வந்து நீங்கள் மக்களை வந்து ஓட்டாக பார்க்காதீங்க, அவங்களுடைய மனமாக பாருங்க. ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட நாகப்பட்டினம் மண்ணிலிருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும். நேரடியாகவே கேட்குறேன், சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை ஃபுல் ஸ்பீச் பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னான்றது? வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கணும், இப்படி திரும்பி தான் கை காட்டணும், ஏஞ்சி நின்றக்கூடாது, கையதுக்கு மேலே தூக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கான்னு சொல்கிறாரு. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத. நேரடியாகவே கேட்குறேன், சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்லை சார். அடுத்ததாக மேடைக்கு மேடை தன்னை பற்றி பேசுகிற ஒருத்தவரை பற்றி மறைமுகமாக பதிலடி கொடுத்தாரா சீமான் அவர்களுக்கு. வந்து ஈழத்தமிழரில் பற்றி பேசுனது கிட்டத்தட்ட சீமான் அவர்களுக்கு கொடுத்த பதிலடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க, அவரை பற்றி யாருமே பேசலைங்க, அவர் தாங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இதை சொல்லும்போது உங்களுக்கு இந்த தாட் வருமான்னு தெரில, நீங்கள் சொன்னவருக்கு அந்த தாட் வந்திருக்கும், ஐயோ இந்த தொப்புள் கொடியவர்கள் உலகத்தில் எங்கே இருக்காங்களோ வச்சு நம்ம அவங்கள வச்சு திறநிதி திரட்டிட்டு இருந்தோமே, இப்போ அதுக்கும் ஒருத்தர் வந்து தாமனா தலைவராக வரும்போது இந்த கேள்வி வருமோன்ற பாயிண்ட்டு. பாசிச பாஜக அடிக்கடி பாசிச பாஜக விமர்சனம் பண்ணுறாரு. அதையும் திமுக டைரக்ட் கனெக்ஷனோடு இணைச்சி வச்சிடுறாரு. உங்களால் பாஜக வைத்து எதுவும் பண்ண முடியாது, பாஜக வைத்து எந்த அரசியல் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட வந்து மோதுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. அப்போ நீங்கள் மறைமுக உறவுக்காரர்கள் தானே. கூட்டணி பண்ண அதிமுக விமர்சனம் பண்ணாக்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கூடவே இருக்கிற உங்களை யார் விமர்சனம் பண்ணுறது? ஸோ அவர் வந்து பாஜக திமுக எதிர்ப்பில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. திமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்கிறத எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது விஜய் சார் மட்டும்தான். சனிக்கிழமை பிரச்சாரம் ஏன்றதுக்கு அவர் காது வரைக்கும் போயிடுச்சோ. யாரோ ஒரு ஜோக்கர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏதோ 5 நாள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, 6ஆவது நாள் வந்து அதை பேச சும்மா வந்து மேம்போக்கா எல்லா இடத்துலையும் டெய்லி ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஒரு அறிவாளி மாதிரியோ, இல்லை போகிற இடத்துக்குலாம் மைக்கு தூக்கிட்டு போகிற ஒரு அறிவாளி மாதிரியோ இல்லை. அவர் என்னைக்கு எங்கே பேசுனீங்களோ அதை ஹோலிஸ்டிக்காக அட்ரஸ் பண்ணுறாரு. முதல் வாரம் சனிக்கிழமை திருச்சின்னீங்க, அன்னைக்கு சென்னையில் என்ன நடந்துச்சு? இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு நடந்துச்சு. ஏன் சனிக்கிழமை நடத்துறாருன்னு அவரை கேட்க மாட்டீங்களேங்க? 5 நாளும் அவர் தானேங்க முதல்வர். அது ஏங்க விஜய் சார் அங்கே ஈவென்ட் நடத்தும் போது முதல்வர் ஈவென்ட் நடத்துறாரு? அதை யாருமே யோசிக்க மாட்டீங்களே? எங்க கணக்கு மட்டும் அப்படி தெரியுதா என்ன? நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேகாவின் ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். எங்கே பார்த்தாலும் உங்கள் கொடி தான் இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் பறந்துட்டு இருக்கு. ஸோ 2வது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். நாகைக்குள்ளே போயிருக்கிறாரு, சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ நாகப்பட்டினத்தில் மக்களோட வரவேற்பு எப்படி இருந்துச்சு, அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் எப்படி இருந்துச்சு உங்களோட பார்வைக்கு? கொஞ்சம் உண்மையை ஓப்பனாக இன்றைக்கி நான் சொல்லி ஆகணும். எனக்கு வந்து விஜய் சாரோட ஸ்பீச்சில் இன்றைக்கி இருக்கிறது தான் வந்து ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. திருச்சியில் வந்து அந்த மைக் இஷ்யூலாம் இருந்துச்சு. அரியலூருக்குள்ளே கொஞ்சம் ஃபெட்டிகாக இருப்பார், டயர்டாக இருப்பார். அந்த ஒரு மக்களை சந்திக்கும் போது, அதுவும் ஒரு மாவட்டத்துக்கு போய் சந்திக்கும் போது அவர் எவ்வளோ ஜோஷில் வரார் அப்படின்றத என்னால் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு எப்பயுமே நான் விஜய் சார்ட்ட ரசிக்கிறது, இந்த அரசியலுக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி நீங்கள் செய்தி ஊடகங்களில் மீம்ஸா, ட்ரோலா, இல்லை எதிர்கட்சியில் வர நியூஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு மேடையிலையும் வந்து அக்யூமுலேட் பண்ணி பதில் சொல்லிட்டே வர்றார். அந்த மாதிரி இப்போ போன வாட்டி திருச்சியில் நடந்தது, அரியலூர் நடந்தது, பெரம்பலூர் நடந்த ஏமாற்றம், மைக்கிலேருந்து கரண்ட் கட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் ஓவராலாக பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோரோவர் வந்து நம்ம ஒரு மாவட்டத்துக்கு போகும் அந்த மாவட்ட சென்ட்ரிக்காக அந்த பிரச்சனைகள் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுவார்னு பேசியிருந்தோம். இன்றைக்கி எனக்கு நாகப்பட்டினத்தில் அது ரொம்ப ஹோலிஸ்டிக் பஞ்சாக இருந்துச்சு. அது மீனவர் பிரச்சனை பேசுறதா இருக்கட்டும், போகிற போக்கில் ஒன்று பண்ணார், நான் வந்து அசந்தே போயிட்டேன். தமிழீழ மக்களை அங்கே தொட்டு நாகப்பட்டினத்துக்கு வரும்போது அங்கேருந்து தமிழீழ மக்களை தொடும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் ஒன்று இருக்குது. அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் ரைட்டர் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. இன்னும் சில கதறல்கள் இன்னும் பலமாக ஒலிக்கும், நீங்களே பார்ப்பீங்க அது யார் அடித்த அடி அப்படின்னு. ஏன்னா இப்போ அவர் பேசியிருக்கார், நாகை அரசு மருத்துவமனையில் சரியான பராமரிப்பு இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை, மருத்துவமனையில் சரியாக இல்லைன்னு பேசியிருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ பதில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்களா, முதல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க, அதுக்கப்புறம் குறைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் போய் பார்த்தாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில்? இல்லை, முதல்ல விஜய் சார் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல கவர்மெண்ட் அதிகாரிகளும் அரசாங்கத்தில் ஆளுகை செலுத்திக்கிட்டு இருக்கிற மினிஸ்டர்ஸும் உடம்பு கொண்டுனா போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பாருங்கள். நீங்கள் அப்போல்லோ போவீங்க, நீங்கள் காவேரி போவீங்க, நீங்கள் அமெரிக்கா போவீங்க, ஸ்வீடன் போவீங்க. ஏழை எளிய மக்கள் மட்டும் போய் அரசு ஆஸ்பத்திரியில் பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னு போயிட்டு தாவேகா தலைவர் விஜய் பார்க்கணுமா? நீங்கள் தானே அமைச்சர், அதுக்கு ஹெல்த் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாமல் எப்படி ஒரு இல்லைன்றது தான் பிரச்சனை. நல்லா இருந்தால் நீங்கள்லாம் ஏன் அப்போல்லோ போகிறீங்க?
நல்லா இருந்தால் நீங்கள் அப்போலோ போக மாட்டீங்கல்ல, நீங்கள் அரசு மருத்துவமனை தானே போவீங்க. உங்களுக்கு உடம்புக்கு ஒரு சாதாரணமாக வந்தால் கூட நீங்கள் கிளம்பிடுறீங்க அப்போலோக்கும் காவேரிக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கும். நல்லா இருந்தால் நீங்கள் அங்கே போவீங்கல்ல. நல்லா இல்லைன்ற உங்கள் பயத்துக்கு தானே நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. நல்லா இல்லைன்றதுக்கு இதுவே ப்ரூஃப். ஒன்றுத்துக்கும் போயிட்டு இந்த வார்டில் வந்து தண்ணி வரல, இந்த வார்டில் வந்து பெட்டு பத்தலை, இத்தனை பெட்டை வந்து நீங்கள் வித்துட்டீங்க வாங்கலை, ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன உட்காந்துட்டீங்க உங்களுக்கு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கோம். குற்றச்சாட்டு சரி பண்ண வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் போங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு, நாங்கள் அதை வச்சு அளவீடு பண்ணிக்கிறோம். நீங்கள் போங்கன்னு அமைச்சர் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, நாங்களே பார்த்துப்போம்ல. இங்கிட்டு நாகூர் தர்காவை எடுக்கிறாரு, அங்கிட்டு அம்மன் கோயில், இங்கிட்டு வேளாங்கண்ணி மாதா. நாகப்பட்டினன்றது அப்படியே கிட்டத்தட்ட எல்லாருமே 3 மதங்களோட ஓட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி எல்லாரையும் பிடிக்கின்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சா? ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிச்சார், அதனால தான். இல்லை சரி, அப்போனா வந்து அங்கே முதல்ல வந்து முதல் வணக்கம் அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் வச்சார். இவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர், அவர் வந்து கடவுளை மறன்னு சொன்னவர். பாயிண்ட் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் மக்களை வந்து ஓட்டாக பார்க்காதீங்க, அவங்களுடைய மனமாக பாருங்கள். இங்கே மக்களுக்கு வந்து இந்தந்த பக்தி இருக்குது, இந்தந்த நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கையை ஒரு தலைவன் வந்து நம்பணும், ஏற்றுக்கணும், அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் துணையாக தோளோட தோல் நிற்கணும். அதை அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு. அதனால் அந்த இடத்துல நீங்கள் வெறும் மதம் பேசுகிறாருன்னு பெரியார் வணக்கம் செலுத்த மாட்டாரா, இல்லை அண்ணா வணக்கம் செலுத்த மாட்டாரா? எல்லோருக்குமான தலைவர் நான் சொல்கிறது இதுதான். கடவுளை மறுக்கிற ஒரு தலைவனையும் வணங்குறாரு, ஒன்றே குலம் ஒருன்னு தேவன்னு சொல்கிறதையும் வணங்குறாரு. அனைத்து மக்களையும் இங்கே வந்து பிறப்போக்கும் எல்லாம் இருக்குன்னா பிரித்து பார்க்கவே கூடாது. நீ அந்த சாமி கும்பிட்டாலும் என் தம்பி, இந்த சாமி கும்பிட்டாலும் என் தம்பி, சாமியே இல்லைனாலும் நீ என் தம்பிடா அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஸோ எல்லா மக்களையும் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். திமுக அட்ரஸ் பண்ணுறாரு, தம் மக்களை அட்ரஸ் பண்ண மாட்டாரா? அவ்வளோதாங்க. ஒரு சனிக்கிழமை 2 சனிக்கிழமை முடிஞ்சு அடுத்த எப்போ திரும்பி 3ஆம் சனிக்கிழமை வருவாப்லையா? என்னங்க அதாங்க இந்த கேள்விக்கு தான் இல்லை, அதுதான் பதில் சொன்னார், அதனால தான் கேட்டேன். அவரே பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த சனிக்கிழமை பிரச்சாரம் ஏன்றதுக்கு அவர் காது வரைக்கும் போயிடுச்சோ? இல்லைங்க, அவருக்கு நீங்கள் சொல்கிற எல்லாமே அவர் பார்க்குறாரு. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரோ ஒரு ஜோக்கர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஏதோ 5 நாள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, 6ஆம் நாள் வந்து அதை பேச. அவர் இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அரசியல் களத்தை வந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து அவர் பெனிட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்பப்பெல்லாம் பேசணுமோ அங்கங்கே அதை பேசுகிறார். சும்மா வந்து மேம்போக்கா எல்லா இடத்துலையும் டெய்லி ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஒரு அறிவாளி மாதிரியோ, இல்லை போகிற இடத்துக்குலாம் மைக்கு தூக்கிட்டு போகிற ஒரு அறிவாளி மாதிரியோ இல்லை. அவர் என்னைக்கு எங்கே பேசணுங்கிறோ அதை ஹோலிஸ்டிக்காக அட்ரஸ் பண்ணுறாரு. இதை தான் நான் ஆரம்பத்துன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியுது, அவர் அக்கௌண்ட் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் என்னைக்கு தீர்வு கொடுக்க முடியும் அவர் சொல்கிறது, அன்றைக்கி அங்கே செய்வாருன்னு நான் சொல்கிறது ஒரு நம்பிக்கை இதுதான். எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு, அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல பதில் கொடுக்க வேண்டிய மத்தியில் அது பதிலாக கொடுக்குறாரு அப்படின்றது தான். ஸோ சனிக்கிழமை ஏன் வர்றாரு அவன் சொல்லிட்டார். அவரோட நான் ஒன்றும் அழகாக அந்த பதில் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சா? அதை தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். மக்களுக்காக, மக்கள் கன்வீனியன்ஸ்க்காக வராரு. ஏதோ நம்ம மக்களை காசு கொடுக்குறோம், காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் என்ன நீங்கள் ஃப்ரீயாக இருக்காங்களோ மக்கள் நீங்கள் கூட்டம் நடத்திக்கலாம். மக்களுக்கு தன்னெழுச்சியாக வரும்போது அவங்க டிஸ்டர்ப் ஆகிடாமல், டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகிடாமல், யாரோட வேலையும் பழப்பும் கெடாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு தலைவன் இப்படி யோசிக்கிறது, அவங்களுடைய பாதுகாப்பும் கன்வீனியன்ஸும் யோசிக்கிறது பரவாயில்ல, அது நல்ல விஷயம்தான். இன்னொரு விஷயம் போகிற போக்கில் கவனிச்சிங்களான்னு தெரியல, முதல் வாரம் சனிக்கிழமை திருச்சின்னீங்க, அன்னைக்கு சென்னையில் என்ன நடந்துச்சு? இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு நடந்துச்சு. 2ஆம் வாரம் இன்னைக்கு திருவாரூர் நாகப்பட்டினம் சொல்கிறீங்க. இன்னைக்கு சென்னையில் என்ன நடக்குது? முந்தா நேற்று நடந்த 30 விழாவை திரும்ப இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடத்துறீங்க கல்வி அமைச்சர் சார்பாக. 10ஆவதுக்கு அதோடு முடிச்சிங்களா? செம்பரம்பாக்கம் திருமணி இசைன்னு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறார் முதல்வர். ஏன் சனிக்கிழமை நடத்துறாருன்னு அவரை கேட்க மாட்டீங்களேங்க? 5 நாளும் அவர் தானேங்க முதல்வர். அது ஏங்க விஜய் சார் அங்கே ஈவெண்ட் நடத்தும் போது முதல்வர் ஈவெண்ட் நடத்துறாரு, அதை யாருமே யோசிக்க மாட்டீங்களே? எங்கள் கணக்கு மட்டும் அப்படி தெரியுதா என்ன? திரும்ப அடுத்த சனிக்கிழமை வேறு ஊருக்கு போகிறோம், அப்போ திரும்ப இங்கே ஈவெண்ட் நடத்தீங்க. ஏன்னா விஜய் சார் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி லைவ் வந்துடணும், விஜய் சார் நியூஸுக்கு முன்னாடி இந்த நியூஸை போட்டுருணும், அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் ப்ரோட்டோக்கால் படி ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. எப்படியெல்லாம் பயமுறுத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ சனிக்கிழமை வந்தாலே மற்றவங்களுக்குலாம் பயம். விஜய் சார் வந்தாலே பயம், அவர் புதன்கிழமை வந்தாலும் பயம் தான் வரும். அவர் சனிக்கிழமை வர்றதுக்கு காரணம் மக்களின் நலன் கருதி, கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ வந்து சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னோம். அந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணார். எனக்கு வந்து இந்த இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணணும், இங்கே தான் இது பண்ணணும், ரொம்ப ரஷ்ஷான இடம் கொடுக்குறீங்க, நீங்களே ஒரு ரஷ்ஷான இடத்துல போட்டு அப்புறம் நான் பிரச்சனையை உண்டு பண்ண மாதிரி, டிராஃபிக் சோர்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் கேட்டதுபடி நீங்கள் கேட்ட இடமே சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இருக்கிறது, காந்தி மார்க்கெட், எல்லாமே நீங்களே டஃபஸ்ட் இடம் தான் கேட்டுருக்கீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தானே அந்த கூட்டத்தையும் அந்த இது டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு வந்து உங்கள் அளவுக்கு எனக்கு ஒரு ஊர்லேயும் எந்தெந்த இடம் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது. என்னோடய ஜென்ரல் புரிதல் வந்து சொல்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு மரக்கடையை விட சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த கூட்டம் அங்கே வந்தால் ஹேண்டிலபிளாக மேனேஜபிளாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் நெரிசல் ஏற்படுத்துகிற விதமாக கொடுக்குறீங்களே, அந்த ரோடு டிராஃபிக் ஆகிட்டு அரை மணி நேரத்துக்கு வர இடத்துக்கு 6 மணி நேரத்தில் வர வைக்கிறீங்களே, நாங்கள் பெர்மிஷன் கேட்டால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அங்கே வந்து நிற்கிறாங்க இல்லையா 1.5 லட்சம் பொதுமக்கள், தாவேக்கா தொண்டர்களையும் ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். அந்த பொதுமக்களின் சார்பாக கேட்குறாரு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடைகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு தண்ணி துவச்சா கூட ஒருத்தர் வாங்கி குடியும் குடிச்சு முடியும். மரக்கடையில் அன்றைக்கி எவ்வளோ நெருக்கடின்னு பார்த்தீங்க, கட்சியினரே வந்து தலை சுத்தல் மயக்கம் ஏற்பட்டவங்களுக்கு கூட ப்ராப்பராக தண்ணி வாங்கி குளுக்கோஸ் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு நெருக்கடி. அப்போ இந்த அளவுக்கு ஏன் எங்களை நெருக்கடியில் நெருக்கமாக போட்டு லாக் பண்ணுறீங்க? மற்றவங்க வந்தால், முக்கியமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ பாஜக தலைவரோ வந்தால் இந்த மாதிரி மைக்கை கட் பண்ணுவீங்களா, கரண்டை கட் பண்ணுவீங்க, அதை மறந்துட்டீங்க. மைக்கை கட் பண்ணுறது கரண்டை கட் பண்ணுறது திமுக தான் சொல்கிறீங்களா? திமுக இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? வேறு யாரை சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள். சரி, எனக்கு ஒரு நான் இதில் ஒரு மைக் ஒரு காரணம் கூட திமுக தான் காரணம் கேட்குறேங்க. ரொம்ப எளிமையான கேள்வி கேட்குறேன். இந்த ஆட்சி 2021 ஆட்சி வந்தோடனே நிறைய பவர் கட் ஆகுது. என்னங்க திமுக 6லேருந்து 11 வரைக்கும் திரும்ப பண்ணுறீங்களான்னு கேட்டோன்னே, இல்லைங்க அணில்கள் ஓடி ஒயர்கள் உரசி கரண்ட் கட் ஆகுதுன்னு சொன்னார் இபி அமைச்சர். இன்னமும் ஒயர்கள் கரண்ட் கட் ஆகுது. இதுக்கு எந்த அணில் நீங்கள் குறை சொல்ல போறீங்க? தாவேகா தொண்டர்கள். இப்போ மைக்கு சரியில்லை அப்படின்னா மைக்கு வச்சவங்களோ இல்லை வந்து கட்சியினரோ இல்லை, அதுக்கு திமுக தான் காரணம். அந்த மைக்கு சரி பதில் வந்து ரொம்ப தெளிவா, நான் கூட அன்னைக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஆமாங்க மேபி கத்துக்குறோங்கன்னு சொல்லி முடிச்சேன். இன்னைக்கு அவர் சொல்லும் போது எனக்கு தெரியுது அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. தாவேக்கா தொண்டர் ஒருத்தர் லாஜிக்கலா யோசிங்க பிரதர், தாவேக்கா தொண்டர் ஒருத்தர் விஜய் சார் பேசுறது தனக்கோ தன்னை போல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கோ கேட்கக்கூடாதுன்னு ஒயரை கட் பண்ணுவானா? எந்த பைத்தியக்காரனாவது அதை செய்வானா? செய்யக்கூடியவன் வேற பைத்தியம் பிடிச்சவனா தான் இருப்பான். அதை செஞ்ச ஒருத்தனை தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. உங்களுக்கு ஏன் குத்துது கூடாது? திமுகன்னு யார் சொன்னா? இப்போ நீங்க தாங்க வந்து மாட்டிக்கிறீங்க வலையில. திமுகன்னு சொன்னேன் இல்ல, நீங்க தான் சொன்னீங்க எது நடந்தாலும் திமுக. நீங்க அப்படி சொல்றீங்க, திமுக இல்லைன்றத சொல்றீங்க. அதனால நாங்க சொன்னோம் கட் பண்ணவங்க யாரு நீங்களே அட்ரஸ் பண்ணிக்கங்க. கட் பண்ணவங்க புரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட திமுக தான் இது பண்றாரு. கிட்டவும் இல்ல தட்டவும் இல்ல, அவரு கட் பண்ணவங்கள சொல்றாரு. அன்னைக்கு எங்க கரண்ட் கட் பண்ணது யாரு? நாங்க திமுக அரசாங்கம் சொல்ல. ஒரு லைன்மேன் வன்மத்துல கூட பண்ணி இருக்கலாம், அவரு வேற கட்சியா கூட இருக்கலாம். நீங்களா போயிட்டு அந்த மார்க் நின்றுக்கிட்டு நாங்க இல்ல நாங்க எங்க பொறுப்பேற்றுக்கணும்? நாங்க ஒயரை கட் பண்ணவங்களையோ லைனை கட் பண்ணவங்களையும் மட்டும் தான் சொன்னோம். அது யாருன்றது அவங்க புரிதலுக்கு, அவங்க குற்றநோட்சிக்கு விட்டுட்டோம், அது அவங்க பிரச்சனைன்னு சொல்றோம். அண்ட் திமுக வந்து தொடர்ந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இந்த பிரச்சாரங்கள்லாம் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட அவர் திமுக அடிக்கலாம், இந்த ஆட்சியை வீழ்த்தலாம்னு சொல்லி தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரச்சாரம் அதுக்காக ஆரம்பிக்கல, கட்சியே அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காரு. போதும், நீங்க மக்கள் விரோத போக்குல மக்கள் அதிமுக ஒதுக்கிட்டாங்க, அது நம்ம கண் கூட தெரியுது. நீங்க இன்னைக்கு நான் எங்களை விட்டு ஆளுன்ற நிலைமையில இருக்கீங்கல்ல, இனிமேட்டு நீங்க இல்லை, அதை நான் என்ஷூர் பண்றேன். மக்கள் தான் இங்க தலைவர், மக்கள் தான் இங்க மன்னர்னு உனக்கு காட்ட வரேன். அதுதான் அவரோட மெசேஜ். ஸோ அது இந்த பிரச்சாரத்தில் இல்லை, அவர் கட்சி ஆரம்பிச்சது திமுக வீழ்த்துவதை நோக்கி தான். இன்னொன்று சொல்லியிருந்தேன், திருச்சி அளவுக்கு இன்னும் கூட்டம் கூடல நாகைக்கு, திருச்சி அளவுக்கு நாகையில் கூட்டம் வரல அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்களா இந்த லைவ் வீடியோவை? எனக்கு தெரியாது, அதான் திரும்ப சொன்னேன். எனக்கு ஒரு ஊரை பற்றி தெரியாது. நான் ஒரு மெட்ராஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜீவன். ஆனால் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் விகிதத்துக்கு நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் கூடும் அளவு, அந்த இடம் எவ்வளோ ஆக்சசபிள். ஏன்னா நான் போகும்போது அந்த வழி லைவில் பார்த்தது தான் ரொம்ப சின்னதாக ஒன் வே ரோடு மாதிரி இருந்துச்சு. அதுலேயே 2 பக்கமும் போகும் போல டிராஃபிக் ஜாம் போல இருந்துச்சு. அந்த பஸ் வரும்போது மக்கள் வண்டிகள் முன்னாடி லாக் ஆனதே அந்த இடத்துல ஒரு பெரிய ஜாம் மாதிரி ஆயிடுச்சு. திருச்சி அளவுக்கு இது பெரிய ரோடாக என் கண்ணுக்கு தெரியல. ஸோ அந்த இடம் எவ்வளோ பெருசு என்னன்னு தெரியல. ஆனால் மக்கள், அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரை பார்க்க வர்றாங்க. மற்ற எந்த கட்சிக்கும் இருக்கிற மாதிரி காசை வாங்கிட்டு எப்படா போகலானோ, இல்லை கூட்டம் கூடாமல் இருக்கிற கூட்டத்தையே மேனேஜ் பண்ணுறதோ, இல்லை மாடியில் உட்காந்துட்டு ஒருத்தன் வந்து முதுகு சொரிஞ்சிட்டு பேசுகிறத கேட்காமையும் இல்லை. இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் இன்றைக்கி நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். கவனிக்கிறான், என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கிறான். அந்த கவனிப்பால் தான் இந்த ஒரு வார்த்தைக்கும் ரெஸ்பெக்டிவாக பதில் சொல்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எந்த ஒரு வார்த்தை அவர் கேட்டு முடித்தாலும் அதுக்கு சரியான பதில் வருது. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அந்த ஸ்பீச்சை கவனிக்கிறான். அரசியல் வயப்பட்டிருக்கான்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த ஸ்பீச் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அப்போ எல்லாரும் அவருக்காக வந்திருக்கான், அரசியல் புரிதலோடு வந்திருக்கான்னு நான் சொல்லுவேன். அவர் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, 2026 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று அப்படின்னு கேட்பாரு, டிஎம்கேன்னு கேட்பாங்க, இன்னொன்று டிவிகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரியே. இன்னொன்று கேட்குறேனே, உங்களுக்கு இப்படி மாதிரி பண்ணோம்னா ஏங்க இப்படி பண்ணுறீங்க மை டியர் அப்படின்னு சொல்லி டேஷ் விட்டாரு. அந்த இடத்துலையும் தான் கத்துனாங்க. எல்லா இடத்துலையும் மக்கள் பதில் சொல்கிறாங்கங்க. என்னன்னா இவர் வந்து அது ஒரு மோனோலாகாக இல்லாமல் டயலாகாக மாற்றிக்கிறாரு. விஜய் சாருக்கும் களத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் 1, விஜய் சார் களத்தில் இருக்க தொண்டன் 2, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கூடையும்
அவர் எல்லாரும் கூட தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருக்காரு, அது ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. அதுதாங்க நடக்குது. எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்குது. மீடியா அதை அங்கீகரிக்க மாட்டீங்க, அது எலெக்ஷனில் புரிஞ்சுப்பீங்க. வேற என்னென்ன இதெல்லாம் சுவாரஸ்யங்களா இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகள் பேசினார். அங்கே இருக்கக்கூடிய அந்த குடிசைகள் இன்னும் மேம்படுத்தாமல் வச்சிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மரைன் காலேஜ், அரசாங்க சார்பாக ஒரு மரைன் காலேஜ் கூட இல்லை, ஆனால் அது பார்த்தீங்கன்னா மீனவர் பெல்ட். இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் பாருங்க. அந்த இடத்துல ஒரு மரைன் காலேஜ் அரசாங்கத்துக்கு இல்லைன்னா எப்போ கட்ட போறீங்க? இத்தனை ஆயிரம் கோடி வருமானம்ன்றீங்க. ஒரு இந்தியாவிலேயே பெரிய ஒரு கோஸ்டல் ரிங் வச்சிருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. தமிழகத்திலேயே ரெண்டாவதாக அதிகப்படியாக வந்து ஃபிஷரி எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம். ஃபிஷரிஸ்க்கு ஒரு ப்ராப்பர் வேர் ஹவுசிங் இல்லையா? இப்போ மீன் பிடிக்க தொழில் பற்றி உங்களுக்கு தெரியும். அதை மீனை பிடிச்சி ப்ராப்பராக பதப்படுத்தி தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்டில் பெரிய அந்நிய செலாவணி இருக்குது. இந்த அந்நிய செலாவணின்னு வரும்போது மாநில அரசும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மத்திய அரசும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நாகப்பட்டினம் துறைமுகம் ராஜராஜ சோழனோட காலத்தில் பொன்னியின் செல்வன் நாவலில் ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம் நாகப்பட்டினம். இன்னமும் அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு வேர் ஹவுஸ் இல்லை ஃபிஷரிஸ்க்குன்னா, இவங்க வேர் ஹவுஸே இல்லைன்னா எங்கே இவங்க பதப்படுத்துகிற தொழில் பார்க்க போகிறாங்க? எல்லாத்தையும் தனியாரில் விட்டு அது மூலமாக ஏகப்பட்ட பேருக்கு பாதிப்பு, மண்வளம் பாதிச்சிருக்குன்னு ஒரு மீன் ஃபிஷரியோட வேர் ஹவுசிங்லேருந்து ஒரு இறால் பண்ணை வரைக்கும் அவர் நோட் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் சர்வே பண்ணியிருக்காரு. அதை மக்கள் மன்றத்தில் பேசுகிறாரு, அதுக்கான தீர்வோடு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு நாகப்பட்டினத்தில் இன்னும் அரௌண்ட் சர்வே பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க. அது நாகப்பட்டினத்தில் இன்னைக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எனக்கு நல்லா புரிஞ்சு. ஸோ அவங்க ரொம்ப கிளியராக எல்லா மாவட்டத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கேன். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% மீனவர்கள் சமுதாயம் சார்ந்த ஒரு ஊர். மீனவர்கள் சமுதாயத்திலேருந்து விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த தூத்துக்குடியில் இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் 2011 போராட்டங்களாக இருக்கட்டும், நிறையா போராட்டங்களில் மீனவ சமுதாயத்துக்கு விஜய் அவர்கள் வந்து நின்றுருக்காரு. விஜய் அவர்களுக்குமே மீனவ சமுதாயத்தில் அதிகப்படியான ஒரு நம்பிக்கையாக அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற பட்சத்தில் மீனவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற பெல்ட் அந்த வாக்குகள் கொஞ்சம் அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னு நம்பலாமா? இல்லை, ஆக்சுவலி எல்லா சமுதாயத்துக்குமே அவர் நிற்கிறாரு. இது வந்து 2011 காலம் பொறுத்த வரைக்கும் ப்ரிசைஸாக வந்து நீங்கள் ஈழப்படுகொலையை தொடரும் தமிழக மீனவர்களின் படுகொலை, தொடரும் பிரச்சனைகளுக்காக அவங்களுக்காக போய் வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் அதுக்கு சார்பாக அந்த படம்லாம் கூட பண்ணாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் அதை மென்ஷன் பண்ணல. நான் வந்து அரசியல் பூர்வமாக போக பார்க்குறேன். நீங்கள் தான் ரசிகராக இருக்கீங்க, பட் வாழ்த்துக்கள். படம் பண்ணலையா? இல்லை, நான் தான் சொல்கிறேன், அவர் அதை சார்பாக அந்த பிரச்சனையை எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி பேசுறதுக்காக தான் அதை பண்ணியிருக்காருன்றது என்னால் இன்னைக்கு காம்ப்ரஹெண்ட் பண்ண முடிஞ்சு. இந்த பிரச்சனைக்காக அந்த காலகட்டத்தில் அதை பேசியிருக்காங்க. அப்போ வந்து ஈழ விடுதலையும் பேசியிருப்பாரு, மீனவர்களுக்கான குடியிருப்பு அதில் பேசியிருப்பாங்க. அதை மீன் பண்ணி தான் படம் எடுத்தாங்க போல அப்படின்னு இன்னைக்கு என்னால் யோசிக்க முடிஞ்சது. ஸோ அந்த பிரச்சனைகள் அந்த டைமில் அது ரொம்ப ஆம்பிளிஃபைடாக இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ண ஒரு தேவை இருந்துச்சு. அதனால் வந்து மீனவர்களுக்காக மட்டும் பேசான்னு சொல்லல, எல்லாருக்காகவும் பேசுகிறாரு. நீங்கள் மீனவர்கள் அது ஒரு ப்ராப்பரான ஒரு கோஸ்டல் பெல்ட்னு போது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அது எல்லா இடத்துலையுமே தெரியுன்றதான் என் பாயிண்ட். விஜய் சார் வந்து ஒரு சார்புக்காக மக்களுக்காக தலைவர் மட்டும் இல்லை, அவர் அனைவருக்குமான தலைவர். அதை நீங்கள் போக போக நீங்கள் களத்தில் பார்ப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபிஷர்மேன் பெல்ட்டில் அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அது எல்லா பெல்ட்லையும் அப்படி இருக்குன்றதா என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்கிறேன். அடுத்ததா நாம் தமிழை சேர்ந்த காளியம்மாள் வந்து அந்த தாவைக்காவில் இணைய போகிறதா ஒரு இது இருக்குது. இது உண்மையா பொய்யா? இல்லை, எனக்கு தெரியல. அந்த அக்கா ரொம்ப நாளாக இணையிற முயற்சியில் இருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் தாவைக்கா வந்து எல்லாரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் எடுக்கிறாங்க. யார் ஒருத்தரோடைய பேக்லாகோ இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்கேஜ் வந்து தாவைக்காவை பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கிறாங்க. அது கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். நான் ஒரு அரசியல் அமைச்சர், அதுக்குள்ளே போக முடியாது. அது நடந்தால் நம்ம பார்ப்போம். பட் எனக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டு அவங்க மேலே. அவங்க வர்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். தனிப்பட்ட கருத்தில் அது கொண்டு இல்லை. அடுத்த முக்கியமாக ஒன்று சொல்லியிருந்தாரு, நேரடியாகவே கேட்குறேன் சிஎம் சார், மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை ஃபுல் ஸ்பீச் பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னான்றது? ஆமாங்க, அதுதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அபத்தமாக இருக்குது. நான் போனாட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த திருச்சியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வரும்போது அவர் கொஞ்சம் ஏஞ்சின்னு கை காமிச்சிருந்தாலே அந்த கூட்டம் அங்கே கலைஞ்சிருக்கும், டிராஃபிக் கிளியராக இருக்கும், எல்லாம் மரக்கடைக்கு போயிருப்பாங்க பேசலான்னு. ஆனால் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி போடுறோம்? வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கணும், இப்படி திரும்பி தான் கை காட்டணும், ஏஞ்சி நின்றக்கூடாது, கை இதுக்கு மேலே தூக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கான்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மேலோட்டமாக பேசும்போது விஜய் சாருக்கு இவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காத அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். அது ஆனால் யாரும் ஏற்றுக்கல, எல்லாருக்கும் இருக்குன்னாங்க. கோர்ட்டில் போயிட்டு அதே அஃபிடேவிட்டாக ஃபைல் பண்ணும்போது கோர்ட் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் மற்றவங்கள விட தாவேக்காக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க, எல்லா கட்சிக்கும் ஒன்று போல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுங்க, அதை எல்லாருக்கும் கொடுங்க. நீங்கள் வந்து உடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, டெபாசிட் காஷன் டெபாசிட் வாங்கி வச்சு நீங்கள் அதை கிளைம் பண்ணுங்க. பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஏன் அதை பண்ணாமல் பர்மிஷனை லேக் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கோர்ட்டே கேட்டது போலீஸை. அப்போ அந்த அளவுக்கு போலீஸ் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா போலீஸில் யார்?
போலீஸ் அமைச்சர், அது யார்? உள்துறை அமைச்சர், அது யார்? முதல்வர். அப்போ முதல்வர் டைரெக்டாக கேட்குறாரு, ஏங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தாலும் கையை தூக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்றீங்க, மேலே வந்து நிற்கக்கூடாதுன்றீங்க, ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்றீங்க, வந்து நின்னாலும் பேச விட மாட்டீங்க, பேசினாலும் மைக்கை கட் பண்ணுறீங்க, மைக்கை கட் பண்ணாலும் இது பேசக்கூடாதுன்னு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இப்படி பண்ணாதான் இதுதான் ஜனநாயகமா? அப்படி பண்ணாதீங்க. இந்த ரெக்வஸ்ட் நம்மளே வச்சிருக்கேன். இப்படி பண்ணாதீங்க. இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது கிடையாது. திமுக யார் யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப அழுத்து கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப அபரிமிதமாக வளர்ந்துட்டாங்க. எம்ஜிஆர்லேருந்து, துக்ளக்லேருந்து, ஜெயலலிதா அம்மையார்லேருந்து, விஜயகாந்த் ஐயா வரைக்கும் இதுதான் நிலைமை. அதனால் அதை பண்ணாதீங்க, ஜனநாயகபூர்வமாக போங்க, நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். அவர் அதை காட்டமாக பதிலாக சொல்லியிருக்கிறார். ஸோ இதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி தான் நடக்குது, அப்படி நடக்கக்கூடாது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா? இது ஒரு ஆமாங்க, நிஜமான கேள்வி தான். வெளிநாட்டிலேருந்து முதலீடு வந்தால் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளான 4 விஷயம் சொன்னார். நீங்கள் வந்து எப்போ வந்து இந்த இறால் பண்ணையை நெறிப்படுத்த போகிறீங்க, இல்லை வந்து இந்த இடத்துல இருக்கிற ஃபிஷரிஸ்க்கு இவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க, இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, 2வது அதிக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடம், எப்போ நீங்கள் அதை பதப்படுத்துறதுக்கு வேர் ஹவுசிங் வைப்பீங்க, ப்ராசஸிங்னு ஒன்று இருக்குது, ஃப்ரூட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க, ஒரு மீன் நீங்கள் வாங்கினீங்க 200 300 ஒரு கிலோனா, அந்த 200 300 மீனை நீங்கள் பதப்படுத்தி ப்ராப்பராக பேக்கெட் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு பாக்ஸு 200 300 போகும், 10 பாக்ஸ் ஒரு கிலோவில். இதெல்லாம் வந்து நம்ம தானேங்க நம்மளோட தொழிலை வளப்படுத்திக்கணும். இது மூலமாக தான் நமக்கு வருமானம் வரும், டேக்ஸ் வரும், அந்நிய செலவணி வரும். இதை பண்ணும்போது தான் நம்மளுடைய மீனவர்களோ அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களோ வளருவாங்க. இதை பண்ணாமல் வர இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கே போகுது? அப்போ வெளியிலேருந்து நிஜமாவே இன்வெஸ்ட்மெண்ட் வருதா, இல்லை இங்கே சம்பாதிச்சு உங்களோட காசு எடுத்து வெளில இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்ற கேள்வி ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு. இவ்வளோ நாள் என்ன கிரிட்டிசிசம் சொல்லிட்டு இருந்தோம், இங்கே இருக்கிற காசு எடுத்து இவங்க வெளில இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி திரும்ப இந்தியாவில் டீரூட் பண்ணுறாங்க. எனக்கு டீரூட் பண்ணுறாங்க கூட டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேயே தொழிலை வளர்க்காதவங்க என்ன முதலீடு பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இங்கே தொழில் வாய்ப்பாகவே இதை பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் கூட விட்டுருங்க, ஒரு தொழில் வாய்ப்பாக பார்த்தீங்கனாலே ஒரு படத்தில் யானை படத்தில் கூட இதுதான் பிஸ்னஸாகவே காட்டுவாங்க. அவங்க அவ்வளோ பேர் பணக்காரங்க இருப்பாங்க, இதை மட்டும் பண்ணுறது. அது சார்பாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, அரசாங்கம் என்ன முனைப்படுத்திருக்கு? அப்போ வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கே போகுதுன்ற கேள்வி. நாகப்பட்டினத்தில் இது பட்டவர்தனமாச்சுன்னா இன்னும் ஒரு ஊர்லேயும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாகிங் இருக்குது. அப்போ வெளியிலேருந்து வருதா இல்லை இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போதான்ற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அதை தான் நான் சொன்னேன். இந்த பேச்சில் நான் ரொம்ப ரசிச்சு சில கேட்ட சில பாயிண்ட்ஸில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிஜமாவே இங்கே தான் வருதா வெளில போதா? ஓகே, அடுத்ததாக மேடைக்கு மேடை தண்ணி பற்றி பேசுகிற ஒருத்தவரை பற்றி மறைமுகமாக பதிலடி கொடுத்தாரா சீமான் அவர்களுக்கு? வந்து ஈழத்தமிழரில் பற்றி பேசினது கிட்டத்தட்ட சீமான் அவர்களுக்கு கொடுத்த பதிலடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க, அவரை பற்றி யாருமே பேசலைங்க. அவர் தாங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஈழத் தொப்புள் கொடி உறவுகளை வந்து அவர் என்றைக்குமே அட்ரஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்து நான் அந்த 2011 நான் அதை அவங்களுக்கு மீன் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு பெரும் கொலை நடந்திருக்கு, படுகொலை நடந்திருக்கு, இனப்படுகொலை. அதை தொடர்ந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுக்கும் பெரும் பிரச்சனை இருக்குது. அவங்களை இந்திய மீனவர்களும் கூட அட்ரஸ் பண்ண மாட்டீங்க, தமிழக மீனவர்கள்னே நீங்கள் புறந்தள்ளி வைப்பீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சேர்த்து தான் நான் அன்றைக்கே குரல் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அதோட நீட்சியாக தான் இன்றைக்கும் வந்து நான் ஈழத்தமிழ் மக்களுக்கு இன்னொரு பெட்டரான லைஃப் வேண்டும், இது அன்னையிலேருந்தே அவர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் தான். வெறுமனை வந்து 2 ஹவர் போயிட்டு அடையாள உண்ணாவிரதம் இருந்துட்டு தலைமாட்டில் ஒரு ஏசி கால் மாட்டில் ஒரு ஏசின்னு இருந்துட்டு வரல, நான் அவங்களோட தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. இதை சொல்லும்போது உங்களுக்கு இந்த தாட் வருமான்னு தெரில, நீங்கள் சொன்னவருக்கு அந்த தாட் வந்திருக்கும், ஐயோ இந்த தொப்புள் கொடியவர்கள் உலகத்தில் எங்கே இருக்காங்களோ வச்சு நம்ம அவங்கள வச்சு திறநிதி திரட்டிட்டு இருந்தோமே, இப்போ அதுக்கும் ஒருத்தர் வந்து தாமனா தலைவராக வரும்போது இந்த கேள்வி வருமோன்ற பாயிண்ட் நானே உங்கள் கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ஸ்ரீலங்காவில் இருக்க பல பேர் கூட விஜய் சாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்கே எங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தது, நாங்கள் பெட்டராக இருக்கோம், அதே மாதிரி தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒய் டோன்ட் யூ கன்சிடர் விஜய் சார்னு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க. ஸோ அதை தான் அவர் சொன்னார். அது யாருக்காவது குத்துச்சு குடஞ்சிச்சுன்னா திரும்ப தாவேக்கா பொறுப்பு இல்லை, உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் திறநிதி திட்டுவது தான் ப்ராப்ளம்னு நான் சொல்லுவேன். ஓகே, பாசிச பாஜக அடிக்கடி பாசிச பாஜக விமர்சனம் பண்ணுறாரு. அதையும் திமுக டைரக்ட் கனெக்ஷனோட இணைச்சி வச்சிடுறாரு. உங்களால் பாஜக வைத்து எதுவும் பண்ண முடியாது, பாஜக வைத்து எந்த அரசியல் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட வந்து மோதுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. ஸோ இதோட வெளிப்பாடு என்ன? இல்லைங்க, அதான் ரொம்ப க்ளீனாக சொன்னாருங்க. நாம் போன வாட்டி இப்போ கூட பேசணும், பாண்டி பஜாரில் நீங்கள் 8 மணி நேரம் ரோடை பிளாக் பண்ணி ஒரு பாஜகக்காரங்க கேட்குறாங்க பிரதமர் வராருன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்கள் ரோட் ஷோ கொடுப்பீங்க. ஆனால் ஒருத்தர் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு அந்த ரோட்டில் தான் வந்தாகணும், ஆனால் அங்கே நின்று ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா கட்சி இவெண்ட்லையும் பார்க்குறேன், முதல்வர் போகிறது, துணை முதல்வர் போகிறது. இன்றைக்கி கூட இங்கே ஏதோ செம்பரம்பாக்கம் மாரி திறந்துக்க போகிறாரு, ரோட் ஷோவில் தான் 8 கிலோமீட்டருக்கு பூந்தமல்லி ரோட்டில் திருமழிசை ரோட்டில் போகிறாங்க. எல்லாருக்கும் உரித்தான ஒன்று எனக்கு மட்டும் கிடையாதா? அப்போ நான் பேச வந்தாலும் நீங்கள் மைக் கட் பண்ணுவீங்களா? இதையே உங்களால் அங்கே பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு பவர் கட் நடக்குது இல்லை. நான் வந்து ரொம்ப அரசியல் நாகரிகத்தோட அதை திமுக பண்ணாங்கன்னு கூட நம்ம நினைக்க வேண்டாம். களத்தில் பண்ணுற எவனோ ஒரு கடைநிலை ஊழியன் பண்ணுறான், அது கூட தவறாது, நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்படி ஒரு தவறாவது நடந்துருமா பாஜக தலைவர்கள் வரும்போது? நம்ம ஒன்றும் பிரதமர்கிட்ட போக வேண்டாம், உள்துறை அமைச்சர்கிட்ட போக வேண்டாம், அக்கா வானதி சீனிவாசன் பேசும்போது இது மாதிரி மைக் கட் பண்ணிடுவீங்களா? தமிழிசை அக்காவோ இல்லை முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசுனது மைக் கட் பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் அங்கே எங்கேயும் பண்ண மாட்டீங்க. விஜய் சாருக்கு மட்டும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இவ்வளோ ரெஸ்ட்ரிகேஷன்ஸ், நிற்கக்கூடாது, கையை தூக்கக்கூடாது, பேசக்கூடாது, இதை பேசணும், அதை பேசணும், பேசினா கட் பண்ணுவோன்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ண மாட்டீங்களே. அப்போ நீங்கள் மறைமுக உறவுக்காரர்கள் தானே.
கூட்டணி பண்ண அதிமுக விமர்சனம் பண்ணாக்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கூடவே இருக்கிற உங்களை யார் விமர்சனம் பண்ணுறது? அப்போ நான் எல்லாத்தையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாஜக என்னென்னத்தெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கோ அதையும் சேர்த்து பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து பாஜக திமுக எதிர்ப்பில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. திமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்கிறத எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது விஜய் சார் மட்டும்தான். அது நல்லபடியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது நாள் ஒன்றில் ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி போவார்னு ஆரம்பிச்சாங்க, கட்சி நிற்குமா அப்படின்னு ஆரம்பிச்சா அப்படியே 100 150 அப்படியே வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து விஜய் சார் அவர்களோட எந்த கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி தெரியுது, வளர்ச்சி விகிதம் இல்லை, அது மக்கள்கிட்ட தெரியுதுங்க. இது டே ஒன்லேருந்தே மக்கள்கிட்ட இந்த அபரிமிதமான வரவேற்பும் நம்பிக்கையும் இருக்குது. அதை பேசாமையே புறந்தள்ளிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி விஜய் சார் பேரையும் தாவேக்கா பேரையும் குறிப்பிட்டு எதிர்வினை ஆட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த கட்சித் தலைவர்கிட்ட கேட்டாலே வந்து தாவேக்காவின் வளர்ச்சி தெரியும். இதை தாண்டியும் வளர்ச்சி இருக்குது. 2026க்கு இன்னும் 4 இருக்குது. நீங்கள் சொல்கிறத தாண்டி ஒரு நரேட்டிவ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. விஜய் சாரின் தாவேக்காவால் யாருக்கு வாக்கு இழப்பு, எந்த கட்சியோட கூட்டணி பெருசாக அடி வாங்க போகுதுன்னு லைனில் வந்து நிற்கிறாங்க எல்லாரும். தாவேக்காவில் பாதிப்பு திமுகக்கா, அதிமுக கூட்டணிக்கா, நாம் தமிழருக்கா, இல்லை பாஜகக்கான்னு. ஸோ தாவேக்கா ஹஸ் பிகம் த பிரைம் ஃபோர்ஸ். இன்றைக்கி தாவேக்காவை எதிர்க்க போகிறது யாருன்ற நிலைமைக்கு இவங்க ஆளும் ஆண்ட கட்சிகள் வந்து நிற்கும். 26 தேர்தல் அது ப்ரூவ் பண்ணப்படும்னு நான் சொல்கிறேன். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.